தமிழர் தெய்வங்களும் தமிழர்களின் வீரமும். இந்த விஷயத்தில் ஈவே ராமசாமியின் பகுத்தறிவையும் இந்த காணொளியில் காண்போம். ஈவே ராமசாமி சொன்னது: நாம் இங்குதான் பாரத வீரர்கள், பீமன் சந்ததிகள் என்று மேடையேறி பேசிக் கொள்கின்றோமே ஒழிய, ஓர் அராபி தேசத்தவனை நடுத்தடத்தில் கண்ணில் பார்த்து விட்டால் நமது மக்கள் ஆண் பெண் அடங்கனும் நடுங்குகின்றன, காலுடன் மூத்திரம் பெய்து கொள்கின்றன. வெளி தேசத்திலிருந்து எவன் வந்தாலும் அவனை கண்டால் இப்படிதான் நடுங்குகின்றோம். ஆனால் நாம் காளி, வீரன், கருப்பன், முனியன், சடையாண்டி முதலிய வீரம் பொருந்திய தெய்வங்களை கும்பிடுகிறவர்களாக இருக்கிறோம். எதற்காக கும்பிடுகிறோம் என்றால், அத்தெய்வங்களுக்குள்ள தைரியம் நமக்கும் வர வேண்டும். எனவே 28/6/1931 குடியரசிலிருந்து ஈவே ராமசாமி தமிழர்களின் வீரம் எத்தகையது என பேசிவிட்டார். பதிலுக்கு திகாவினரின் வீரம் மற்றும் ஈவே ராமசாமியின் வீரம் போன்றவற்றை பார்க்க வேண்டுமில்லையா? அப்போதுதான் யாருக்கு கோழைத்தனம் அதிகம் என தெள்ளத் தெளிவாக விளங்கும். அதற்கு முன்னால் ஈவே ராமசாமி மேலே கூறியதிலேயே மிகப்பெரிய முட்டாள்தனமான முரண்பாடுள்ளது. அதை முதலில் பார்ப்போம். ஈவே ராமசாமி சொன்ன விஷயங்களில் எதில் முட்டாள்தனமும் முரண்பாடும் இல்லாமல் இருந்தது, இதில் மட்டும் இல்லாமல் இருக்க ஈவே ராமசாமியின் முரண்பாட்டை பார்ப்போம். நம் காளி, வீரன், கருப்பன், முனியன், சடையாண்டி முதலிய வீரம் பொருந்திய தெய்வங்களை கும்பிடுகிறவர்களாக இருக்கிறோம். எதற்காக கும்பிடுகிறோம் என்றால், அத்தெய்வங்களுக்குள் தைரியம் நமக்கு வர வேண்டும் என்று கூறிய ஈவே ராமசாமி தான் கொலைகாரனிடம் இருக்க வேண்டிய ஆயுதங்கள் கடவுளுக்கு எதற்கு என்று அந்தர்பல்ட்டி அடித்து பேசிய பேச்சையும் கேட்டிருக்கிறோம். அவன் கையில் ஏன் சூலாயுதம், வேலாயுதம், அரிவாள், மண்வெட்டி, கோடாரிகள் எல்லாம்? இவையெல்லாம் கருணையின் சின்னங்களா? கொலைகார பசங்களுக்கு இருக்க வேண்டிய கருவிகள் எல்லாம் கடவுளுக்கு எதற்கு என கேட்கிறார். முட்டாள்தனமான முரண்பாட்டுக்காரரம் ஈவே ராமசாமிக்கு காளி, வீரன், கருப்பன், முனியன், சடையாண்டி போன்ற கடவுள்கள் கையில் இருந்த ஆயுதங்கள் வீரத்தின் அடையாளமாகவும் தெரிந்துள்ளது ஒரு சமயம். அதுவே பிறகு கொலைகாரர்களின் கையில் இருக்க வேண்டிய ஆயுதம் கடவுளின் கையில் எதற்கு என உருமாறியுள்ளது. எதற்கையா இந்த முரண்பாடு? ஈவே ராமசாமி தம் வாழ்நாளில் ஆதரித்து பின் எதிர்க்காத அல்லது எதிர்த்து பின் ஆதரிக்காத ஏதாவது ஒரேயொரு விஷயம் உள்ளதா? அந்த பட்டியலில் வீரமும் இணைந்துள்ளது. முதலில் முட்டாள்தனமாக எதிர்க்க வேண்டியது, பிறகு அறிவு வந்து ஆதரிக்க வேண்டியது, அல்லது அரைகுறை புரிதலுடன் ஒன்றை ஆரம்பத்தில் ஆதரிக்க வேண்டியது, பிறகு எதிர்க்க வேண்டியது. இந்த யோகியதைக்கார ஈவே ராமசாமி பகுத்தறிவு பகலவனா? இதை எடுத்து சொன்னால் ஈவே ராமசாமியை அவதூறு செய்து விட்டார்கள் என காவல் நிலையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் ஓட வேண்டியது. ஈவே ராமசாமி மேலே சொன்னதில் பகுத்தறிவை விட, நாத்திக சிந்தனையை விட 2 சமூகத்தினரிடையே வன்முறையை தூண்டும் பேராபத்து தான் உள்ளது. முதலில் ஒரு சமூகத்தாருடன் இன்னொரு சமூகத்தாரை ஒப்பிட்டு பேசுவதே மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இதை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியதை ஈனச் செயலாகவே பார்க்க வேண்டும். அறிவுள்ளவன், அதிலும் பகுத்தறிவு இருப்பதாக சொல்பவன் இவ்வளவு கேவலமாக ஒப்பிடல் செய்ய மாட்டான். இதிலிருந்தே ஈவே ராமசாமியின் அறிவு எவ்வளவு மட்டரகமான அறிவு என்பது விளங்கியிருக்கும். இனி ஈவே ராமசாமியோ, கி வீரமணியோ அல்லது திகாவினரோ இஸ்லாமியர்களிடம் துணிச்சலுடன் பகுத்தறிவை காட்டினார்களா, அல்லது அராபி தேசத்தவனை பார்த்ததும் காலுடன் மூத்திரம் பெய்து விட்டார்களா என பார்ப்போம். ஈவே ராமசாமி தமிழர்களை பார்த்து எதை சொன்னாரோ அதையே தான் நாமும் பதிலுக்கு சொல்கிறோம். அது அநாகரிகமாய் சக மனிதனை இழிவு செய்வதாகத்தான் உள்ளது. ஆனால் வேறு வழியில்லை. நாம புதியதாய் எதையும் சொல்லுவதும் இல்லை, எதையும் சேர்ப்பதும் இல்லை, எதையும் தவிர்ப்பதும் இல்லை. என்னை இழிவாக பேசினாய், அதனால் நீயும் இழிவாக பேசப்படுவாய், அவ்வளவுதான். ஆயுதத்தை மட்டுமல்ல, நான் என்ன வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் என்பதை கூட எதிரிதான் தீர்மானிக்கிறான்.
ஈவே ராமசாமி தமிழ் மக்களை ஒன்று சொல்லி இழிவாக பேசியிருந்தால் நாம் பதிலுக்கு 4 சொல்லுவோம். வாங்கி கட்டிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஈவே ராமசாமியும் அவர் அடிமைகளும் பல்வேறு சமயங்களில் காலோடு மூத்திரம் பெய்கின்ற சம்பவங்களை பார்ப்போம். தமிழகத்தில் எத்தனையோ பேர் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இதுவரை எந்த படுகொலையையாவது திகாவினர் கண்டித்திருக்கிறார்களா? ஒரு முஸ்லிமே அந்த வன் செயலை தம் மதத்தைச் சேர்ந்தவன் என்பதற்காக கண்டிக்க மறுப்பதில்லை. மிருகத்தனமான செயல் என கண்டிக்கிறார்கள். ஆனால் திகாவினர் தான் காலோடு மூத்திரம் பெய்கின்றவர்களாய் இருந்து கொண்டு அதை கண்டிக்க பயப்படுகிறார்கள். இந்நாள் வரலாற்றில் இன்று என விடுதலை பத்திரிகையில் ஒரு பகுதி வரும் நாள்தோறும். தமிழகத்தில் முன்பு நடந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டும் பகுதி அது. ஆனால் ஒரு வருடமும் கோவை குண்டுவெடிப்பை பற்றி அந்த வரலாற்றில் இன்று பேசியதே இல்லை. இதுதான் ஈவே ராமசாமி வழிவந்த திகாவினரின் வீரம். இஸ்லாமிய மதவெறிக்கு இந்து அமைப்பினரும் காவல்துறையினரும் பலியான போது தான் எருமை மாடு மீது மழை விழுந்தது போல் திகாவினர்கள் இருந்தார்கள் என்றால், தம் இயக்கத்தவரான பாரூக் இஸ்லாமிய பயங்கரவாதியால் கொல்லப்பட்ட போதும் கூட அதே துணியிலிருந்துதான் பயந்து அறிக்கை விட்டார் கொளத்தூர் மணி. வீரமணியோ பாரூக் படுகொலைக்கு 2 தினங்கள் கழித்து தான் அறிக்கையை விட்டார். அந்த அறிக்கை சுருக்கமாக, கோவையில் திராவிடர் விடுதலை கழகத்தில் பணியாற்றிய கொள்கை வீரர் தோலக் பாரூக் அவர்களை திட்டமிட்டே கொலை செய்திருக்கிறார்கள். இது ஒரு கொடுமையான படுகொலை. மதவெறி எந்த ரூபத்தில் வந்தாலும் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்று திரண்டு கண்டிக்க வேண்டும், தடுத்திடல் வேண்டும். மறைந்த அந்த தோழருக்கு திராவிடர் கழகத்தின் சார்பில் நமது வீர வணக்கம். காலுடன் மூத்திரம் பெய்கின்ற தமிழர்கள் என சொல்லிவிட்டு அராபிய தேசத்தவனின் மதவெறியை கண்டிக்க வேண்டும் என்றால் சூதானமாய் மதவெறி எந்த ரூபத்தில் வந்தாலும் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்று திரண்டு கண்டிக்க வேண்டும், தடுத்திட வேண்டும் என்பார்கள். அதனையா எந்த ரூபத்தில் வந்தாலும் என அறிக்கை? எந்த உருவம் எனதான் தெரிந்துவிட்டதே. பிறகென்ன பூடகமாய் எந்த ரூபத்தில் வந்தாலும் என ஒரு மாய்மால அறிக்கை. ஒரு படுகொலையை ஒழுங்காக கண்டிக்க துப்பில்லாதவன் வீர வணக்கம் என்கிறான். இந்த கையாலாகாத பேர்வழிகளின் வீர வணக்கம் யாருக்கு வேண்டும்? தன் வீரம் எத்தகையது, தன் அடிமைகளின் வீரம் எத்தகையதாக இருக்கும் என்றெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் தமிழர்களின் வீரத்தை காலோடு மூத்திரம் பெய்கின்றவன் என எள்ளி நகையாடி இருக்கிறார் ஈவே ராமசாமி. தான் கூறியதில் இவ்வளவு முட்டாள்தனங்களும் முரண்பாடுகளும் இருக்கும். அவை தன் மரணத்திற்கு பிறகு தான் மத நூல்களை விமர்சித்தது போல் தன் நூல்களும் இவ்வாறு விமர்சிக்கப்படும் என்கிற அறிவோ தொலைதூர சிந்தனையோ ஈவே ராமசாமிக்கு இருந்திருந்தால் உண்மையான பகுத்தறிவு கருத்துக்களை விதைத்திருப்பார். 2 சமூகத்திற்கு மோதலை ஏற்படுத்தும் விதமாக ஒரு சமூகத்தை உயர்த்தியும் இன்னொரு சமூகத்தை காலோடு மூத்திரம் பெய்கின்றவன் என தாழ்த்தியோ 2 சமூகத்திற்கு இடையே முருகலை ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களை கூறி இருக்கவே மாட்டார். பழுதுபட்ட அறிவுக்கு சொந்தக்காரராய் இருந்ததால் தான் அதிலிருந்து வந்த கருத்துக்களும் பழுதுபட்டதாய் இருந்துள்ளது. ஈவே ராமசாமி அவ்வாறு கூறியதில் ஒரே ஒரு நன்மையும் உள்ளது. அதையும் குறிப்பிட வேண்டும். ஈவே ராமசாமி அவ்வாறு கூறியதால் தானே அவரின் வீரத்தையும் அவரின் அடிமைகளின் வீரத்தையும் உரசி பார்த்து தெரிந்து கொண்டோம். அவர்களின் வீரமும் சாமானியர்களை பார்த்து ஈவே ராமசாமி அராபி தேசத்தவனை நடுத்தடத்தில் கண்ணில் பார்த்து விட்டால் காலுடன் மூத்திரம் பெய்து கொள்கின்றான் என சொன்ன தன்மையில் தானே உள்ளது என அறிய தந்தமைக்கு நன்றி உரித்தாகுக.